ஹாய்மா. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பேக் பீஸை எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த அளவுக்கு அர்க்காத் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த அளவுக்கு தான் நம்ம மடித்து வைக்கணும். கீழே ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு தான் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு. ஓகேவா? இடுப்பு பகுதியை ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடக்கி ஒரு தையல் போட்டுக்கோங்க. 1/4 இன்ச் போட்டால் ஃபுல்லாகவே 1/4 இன்ச் அளவுக்கு தான் தையல் வரணும். ஓகே, இது மாதிரி மடித்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து எந்த அளவுக்கு நம்ம அர்க்காத் பண்ணியிருக்கோமோ, ஓகேவா, அந்த அளவுக்கு நீங்கள் மடக்கிக்கோங்க. ஓகேவா? அதுதான் தையலுக்கு விட்ட இடம். ஓகேவா? இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ 1 இன்ச் இருந்ததுன்னா சேம் அதே 1 இன்ச்சு தான் இந்த இடத்துல இருக்கணும். சரியா? இப்போ பேக் பீஸில் வந்து நம்ம தையலுக்காக எவ்வளோ விட்டுருக்கோமோ, ஒரு 2 இன்ச் விட்டுருந்தா 2 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. சரியா? போட்டு எடுத்துக்கிட்டு இதுதான் தையலுக்கு உண்டான இடம். ஓகே, இப்போ இந்த தையலுக்கு விட்ருக்கோம்ல, அதுலேருந்து இந்த நெக்கோட சென்ட்ரு பகுதி இருக்குல்ல, ஓகேவா, இந்த இடத்த அப்படியே மடித்து வைக்கிறேன். ஓகேவா? மடித்து வச்சு இந்த இடத்துல இப்படி நெகத்தில் கீறினீங்கன்னா ஒரு சென்ட்ரு பாயிண்ட் கிடைக்கும். சரியா? இப்போ அதே இப்படி விரிச்சிங்கன்னா உள்ளே ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து டாட் பிடிக்கணும். சரியா? என்றைக்குமே ஷோல்டர்லேருந்து சென்டர் பண்ணாதீங்க. ஏன் இந்த இடத்துல ஷோல்டர்லேருந்து சென்டர் பண்ணி டாட் பிடிக்கக்கூடாது அப்படின்னா, ஒரு 90% வந்து ஷோல்டர்லேருந்து சென்டர் பண்ணி பிடிச்சா கரெக்டாக தான் வரும். ஓகேவா? சில பேர் வந்து ஷோல்டர் வந்து ரொம்ப மெலிசாக போடுவாங்க. ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு தான் இருக்கும். கழுத்து ரொம்ப அகலமாக போடுவாங்க. சரியா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், ஷோல்டரோட அளவு இவ்வளோ தான் இருக்கும். இப்போ இதிலேருந்து சென்டர் பண்ணோம்னா எங்கே போகும்? இங்கே போகும் டாட். சரியா? அதனால் இந்த தையலுக்கு 2 இன்ச் விட்டுருக்கோம்ல, அதில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இந்த நெக்கோட இடுப்போட சென்டர் பகுதி, ஓகேவா, அதை கொண்டு வந்து இப்படி வச்சிங்கன்னா எந்த இடம் வருதோ அந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிவிட்டு டாட் போடுங்க. இப்போ இந்த டாட் பிடிக்கிறோம்ல, டாட் பிடிக்கிறது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பிடிங்க, இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பிடிங்க, போதுமானது. 3/4 இன்ச்சு 1 இன்ச் அளவுக்கு பிடிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகுனா, இது பிடிக்கும் போது இப்படி கீழே வந்து இப்படி பெண்ட் ஆகும். ஓகேவா? அப்படி வி மாதிரி வரும். அதனால் ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச் அளவுக்கு பிடிச்சா போதுமானது. ஓகேவா? ஓரத்துலேருந்து தையல் போடும்போது எப்பயுமே ரஃப் அடிங்க. அதே மாதிரி தையல் இங்கே வரும்போது ஷார்ப்பாக வரணும். வந்துட்டு இந்த இடத்துலையே ரஃப் அடிக்கணும். ரஃப் அடிக்கும் போது வந்து இந்த இடம் சுருக்கம் வந்துடக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, பாருங்க இந்த இடம். இப்போ இங்கேயும் அதே மாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். இது விளக்குன்னா எப்படி வரும்? இது வரும். சரியா? ஓகே, அவ்வளோதான். பேக் பீஸில் வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேவா? இப்போ இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். நேராக இருக்கா? ஓகே.